வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Munna'sMenu. இன்றைக்கி Munna'sMenuவில் பார்த்தீங்கன்னா அவளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 2-in-1 ரெசிபி. அதாவது இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு பெரிய அவல் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு பெரிய அவல் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஏரியாவில் சின்ன அவல் கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவலை நம்ம கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவலை வாஷ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, சாஃப்டான ஹேண்டில் வாஷ் பண்ணுங்க போதும். இப்போ இந்த அவலை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலையே மீடியம் ஹீட் ஆயிலில் கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்க்கடலை கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் ஆகிடுச்சு. இந்த வேர்க்கடலையில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை நான் ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பர் மூலமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குவிக் ஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் ஆனாலே போதும். இப்போ இந்த வெங்காயத்தை கூட ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அவலை இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவலை நம்ம வெங்காய மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அவலை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், ஜென்டல் ஹேண்ட்ஸில் மிக்ஸ் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா நமக்கு அவல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையுமே ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவல் ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடாயை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அவலை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அவல் இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் ஆட் பண்ணும்போது இந்த ரெசிபியோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் கொஞ்சோண்டு புளிப்பு சுவைக்காக நான் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு புளிப்பு சுவை வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி அவல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடாக என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் இனிப்புலாம் சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2-in-1 அவல் ரெசிபி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த Munna'sMenu சேனலில் வந்து பாருங்கள், ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until டாடா பை பை ஃப்ரம் Munna and stay tuned for Munna'sMenu.